திமுக செய்த ஒற்றை செயல் தலைகீழாக மாறிய திருப்பம் கும்பகோணத்தை அதிரச் செய்யும். அடுத்த வீடியோ வெளியானது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த கும்பகோணம் தொகுதியில் நிலவும் அரசியல் சூழல் ஆளும் கட்சியான திமுகவிற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கும்பகோணம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மீது எழுந்துள்ள புகார்கள் தொகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளன. கும்பகோணத்தின் அடையாளமாக திகழும் புகழ்பெற்ற சாரங்கபாணி கோயில் தேரை ரூபாய் 65 லட்சம் நிதி திரட்டி ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் எனும் அறக்கட்டளையை மிக நேர்த்தியாக புனரமைத்த நிலையில் அந்த புண்ணிய பணியை தாமே முன்னின்று செய்ததாக திமுக எம்எல்ஏ தரப்பு விளம்பரம் செய்து வருவது அப்பட்டமான பொய் பிரச்சாரம் என பக்தர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. இது உண்மையாக உழைத்தவர்களின் சேவையை திருடும் செயல் என்றும் மக்களின் ஆன்மீக உணர்வுகளை காயப்படுத்தும் விளம்பர அரசியல் என்றும் பிராமண சமூகம், பட்டாச்சாரியார்கள் மற்றும் சிவாச்சாரியார்கள் இடையே திமுக அரசுக்கு எதிரான அதிருப்தியை தீவிரப்படுத்தி உள்ளது. ஏற்கனவே பாபநாசத்தில் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்ட சிவாச்சாரியார் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் மாநில அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அதன் தொடர்ச்சியாக கும்பகோணத்திலும் திமுக நிர்வாகிகள் மிரட்டல் மற்றும் அச்சுறுத்தல் அரசியலில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் வெளிப்படையாகவே புகார் தெரிவிக்கின்றனர். ஜனநாயக ரீதியாக தேர்தலை எதிர்கொள்ளாமல் அதிகார பலத்தை பயன்படுத்தி சிறுபான்மையினராக உள்ள பிராமண சமூகத்தினரையும் கோயில் பணியாளர்களையும் அச்சுறுத்த நினைப்பது அந்த தொகுதியில் திமுகவின் வீழ்ச்சிக்கான தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. மேலும் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்ற பல தசாப்த கால கோரிக்கையை இந்த அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதும் உலக புகழ்பெற்ற கோயில் நகரத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த தவறியதும் பொதுமக்களிடையே பெரும் ஏமாற்றத்தை உருவாக்கியுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் மீது எழுந்துள்ள விமர்சனங்கள், கோயில் நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் மீதான ஆக்கிரமிப்புகளை அகற்றாத நிர்வாக சீர்கேடுகள் போன்றவை விடியல் அரசு என்று கூறிக்கொள்ளும் திமுகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளன. இத்தகைய சூழல் தற்போது கும்பகோணத்தில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளருக்கு சாதகமான காற்றை வீசச் செய்துள்ளது. ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி அலையும் ஆன்மீக விழுமியங்களுக்கு எதிராக நடத்தப்படும் விளம்பர அரசியலும் ஒன்றிணைந்து இந்த தொகுதியில் திமுகவின் தேர்தல் வெற்றியை சிதைக்கும் நிலைக்கு கொண்டு சென்றுள்ளன. அதிகார அடக்குமுறைக்கும் பொய் பிரச்சாரத்திற்கும் மக்கள் தங்கள் வாக்குகளின் மூலம் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்பதே தற்போதைய கள நிலவரமாக தெரிகிறது. அனைவருக்கும் அன்பான வணக்கம். கும்பகோணம் பகுதியில் அதிகமான கோயில் உள்ளதால் இங்கு பிராமணர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். அந்த பிராமணர்களின் வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக திமுக அரசு, திமுக நிர்வாகிகள், கும்பகோணத்தை சார்ந்த நிர்வாகிகள் பிராமணர்களை மிரட்டி நாங்கள் சொல்வதை தான் நீங்கள் பேச வேண்டும் என்று மிரட்டுகிறார்கள். கும்பகோணத்தில் சாரங்கபாணி தேர் தமிழகத்திலே 3வது பெரிய தேர். அந்த தேரை புனரமைத்தது ஆண்டவன் ஆசிரமம் என்ற ஒரு ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள் செய்தார்கள். 65 லட்சம் நன்கொடை கொடுத்துள்ளார்கள். ஆனால் இங்கு உள்ள கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் நான் தான் கொடுத்தேன் என்று பட்டாச்சாரியர் மிரட்டி சொல்ல வைக்கிறார். அதே போல சிவாச்சாரியர்களை மிரட்டுகிறார்கள். ஏற்கனவே பாராளுமன்றத்தில் பாபநாசத்தில் ஒரு சிவாச்சாரியரை அடித்தார்கள். அவர் பிஜேபிக்கு ஓட்டு கேட்டார் என்பதற்காக அடித்தார்கள். இப்போதும் கும்பகோணத்தில் உள்ள பிராமணர்களை மிரட்டுகிறார்கள். இதே நிலை நீடித்தால் யாரெல்லாம் ஓட்டு செலுத்தவில்லையோ அவர்களை மிரட்டுற நிலைமையில் திமுக அரசு பயந்து இந்த செயலை செய்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கு தக்க நடவடிக்கை தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேர்வு ஆண்டவன் ஆசிரமம் தான் 65 லட்சம் கொடுத்து செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு, நடுவில் உள்ள சக்கரம் ஓடலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். இன்னும் குறுகிய நாள் தான் இருக்கு தேர்வு ஓடுறதுக்கு. அது சீக்கிரம் சரி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன்.